தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டைம் கேட்டிருந்தோம். அவங்க 11:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. காரணம் மக்கள் பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 25 மாநகராட்சிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் மாமன்ற குழுவே நடக்கலை. அது காரணம் மேயர் இல்லை, 5 மண்டல தலைவர்கள் இல்லை, 2 நிலைக்குழு தலைவர்கள் இல்லை. இப்போ ஒரு மாதம் மாமன்றம் நடக்கல விட்டோம். 2வது தடவை இந்த மாதம் முடிய போது மாமன்றத்தை கூட்டவே இல்லை. உங்களுக்கு தெரியும், மதுரையிலோட மக்கள் தொகை 20 லட்சம் மக்கள் தொகை. 20 லட்சம் மக்களுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை கூடுறதா மாமன்றம். அதில் நம்ம மக்கள் குறைய பேசுறதுக்கு தான் எங்கள் மக்கள் பிரதிநிதி மாமன்ற குழு இருக்கிறோம். போன தடவையும் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேச முடியல, இந்த தடவையும் பேச முடியல. ஸோ நாங்கள் பேச வேண்டிய எங்கள் வார்டோட குறைகளை, மாமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை ஆணையாளர்கிட்ட எழுத்துப்பூர்வமா அவங்க லெட்டர் பேர்ல கொண்டு வந்திருக்கோம். எல்லா பேருமே கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா பேருமே இன்னைக்கு கொடுக்க போறோம். ஆக எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க ஆணையாளரை பார்த்துட்டு தான் போறோம். ஏன்னா எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் வேணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ மாமன்றத்தை கூட்டி மக்கள் பிரச்சனை பார்க்கணும்ன்ற ஒரு சிந்தனையும் கிடையாது, அவங்களுக்கு அக்கறையும் இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது. எப்போதுமே ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம், மக்களோட தான் இருப்போம். அதனால 15 வார்டு மக்களுக்காக உள்ள பிரச்சனைகளை சொல்லிட்டு நாங்க எதிர்கட்சி தலைவர்னால 20 லட்சம் மக்களுக்கான 100 வார்டோட பொதுவான கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். இதுல முக்கியமா கோரிக்கை என்னன்னா, 9வது மாசம் இதே மாமன்றம் கூடிச்சு. அந்த மாமன்றத்தை நாங்க எழுப்பின கேள்வி, 100 வார்டுக்காக கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கே தெரியும் வரி ஏய்ப்பு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கனால அதை ரொம்ப டீட்டெயிலா நான் போக விரும்பல. அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் தெரியும், நிருபர்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு சேர்ந்த, நீங்களும் மதுரை வாசி, உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க பேசுறோம். என் வீட்டுக்கோ எல்லாத்துக்கும் இல்ல, எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசல, எல்லா மக்களுக்காக உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறோம். உங்களுக்கு தெரியும் நகரமைப்பு குழு, இந்த நகரமைப்பு குழுவை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நகரமைப்பு குழு சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டதுக்கு பெரிய ஊழல் நடந்திருக்கு, பெரிய தவறு நடந்திருக்கு. இப்ப நான் சொல்றது வரி இல்ல, வரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. டவுன் பிளானிங்ல நகரமைப்புல அந்த நகரமைப்பு குழு தலைவர் ஆக்ட் ஆக முடியாது, அதுல இருக்கக்கூடிய 14 உறுப்பினர் ஆக்ட் ஆக முடியாதுன்னு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடியே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாரும் அந்த குழுவை கலைச்சிட்டாங்க. ஆனா எதுக்கு கலைச்சாங்கன்றத நாங்க 9வது மாசம் கூட மாமன்றத்துல எல்லாரும் முன்னிலையில தான் நாங்க கேட்டோம். அந்த காப்பி நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு இருந்த மேயர்கிட்ட நாங்க மெம்பர்ஸ், அந்த கவுன்சில் செக்ரட்டரி நாங்க கொடுத்துருக்கோம். அதை பேசவும் செஞ்சேன், அதுக்கு பதிலும் கொடுக்குறேன் நாங்க ரிட்டனா. ஆனா இதுவரைக்கும் ரிட்டனா பதில் வரல. ஏன்னா அதுல ஏகப்பட்ட இந்த வரி ஏய்ப்பு மாதிரி இன்னி ஒரு ஊழல் நடந்திருக்கு. அதை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 லட்சம் மக்களுக்காக விடாது. அது கண்டிப்பாக மாபெரும் ஒரு பிரச்சனையா நாங்க கிளப்போம். ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க தான் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். எங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தோம். எடப்பாடியார் தான் அதை தொடங்கி வச்சாரு. முழு முயற்சி செல்லூரார் எடுத்தாரு. அதுல தொடக்க விழாவும் நடந்து 60% வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை முடிக்காம வச்சிருக்காங்க. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த பணி. அது ஒருவேளை எங்களுக்கு பேர் வந்துடும் நினைச்சு அவங்க லேட் பண்றாங்களான்னு தெரியல. இப்ப வரைக்கும் எப்ப சொன்னாங்க 2023 டிசம்பர்ல தொடங்கி வைக்கிறேன்னு சொன்னவங்க, இன்னைக்கு 2025 டிசம்பர் வரப்போகுது. இது வரைக்கும் எந்த விஷயம் தெரியல. இது வரைக்கும் அப்ரூவலாவும் நம்மளுக்கு சொல்லல. சில இடங்கள்ல வருது. மதிச்ச ஏரியாலெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் இல்ல. அந்த கவுன்சிலர் இருக்கிறாங்க, அந்த பெரியார் கூட்டு குடிநீர் திட்ட குழா கனெக்ஷனே இல்ல. இப்படி செல்லூர்ல இல்ல. இந்த பாருங்க, கனெக்ஷனே வரல. அப்புறம் எப்படி முதல்வரை வச்சு 7ஆம் தேதி திறக்க போறேன்றாங்க. எங்க பெத்தானியை பொறுத்தல ட்ரையல் பார்த்தாங்க, பூரா புடிங்கிருச்சு, பூரா தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி 100 வார்டுக்கு, உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன், 100 வார்டுக்கு அவங்க இதை ட்ரையல் பார்த்து ஆரம்பிக்கணும். 7ஆம் தேதி சிஎம் ஆரம்பிக்க போறேன்றாங்க. 100 வார்டு சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக முதல்வர் ஆரம்பிக்கட்டும். அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா வார்டுகளை குறைய வச்சுட்டு சும்மா கண் தொடர்பு பண்ணா கண்டிப்பாக அதிமுக சும்மா இருக்க பெரிய போராட்டம் நடத்துவோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பம்பிங் ஸ்டேஷன், அதை
இந்த பார்த்திருப்பீங்க, நம்ம கிட்டத்தட்ட 72 கழிவு நீர் ஏற்ற இது பம்பிங் ஸ்டேஷன் நம்ம மதுரையில் இருக்கு. பல தடவை நான் பேசியிருக்கேன். அதுல 30 இடத்துல தான் ஜெனரேட்டர் இருக்கு. மீத ஒரு 35 இடத்துல ஜெனரேட்டர் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய தண்ணி அங்க போகலன்னு. இந்த பாருங்க, நேத்து சக்தி இது வெள்ளக்கல்ல நம்மளுக்கு 125 MLD கழிவு நீர் அங்க போகணும். ஆனா அவங்க 25.340 MLD தான் போயிருக்கு. 125 எங்க இருக்கு, 25 எங்க இருக்கு? அப்ப கழிவு நீர் பூரா எங்க போகுது? ரோட்லயும், கம்மாலையும், கடுக்காலையும், தெருவிலையும் நிக்குது. இதை இன்னைக்கு சொல்லல, இது கார்பரேஷன்ல போட்ட லிஸ்ட். அப்ப 100 MLD கழிவு நீர் இல்ல. அப்ப பம்பிங் ஸ்டேஷன் எதுவுமே வேலை பார்க்கல. அப்ப அந்த பம்பிங் ஸ்டேஷனையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் 100 வார்டு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் நான் சொல்றேன். நாங்க எங்களோட தனிப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கழிவு நீர் கலக்குது, குடி தண்ணீர்ல கலக்குது, தார் ரோடு சரியில்லை. அது இவங்க வார்டெல்லாம் போன்றடவையே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணா இன்னும் அது சரி வரல, சரியா செய்யல. இன்னும் அந்த வண்டி சக்கிங் வண்டி வரல. ஆனா நாங்க மக்கள் பிரச்சனை செய்யணும் இருக்கோம். எல்லா பேருக்குமே 15 வார்டு மக்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. இது 100 வார்டு மக்களை பிரச்சனையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க நான் என்ன நேரமா இருந்தாலும் கமிஷனர் பார்க்காம நாங்க போறது இல்லை. அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள் மட்டும்தான் முதல்வருக்கு மக்களா தெரியுது. மதுரை மாநகராட்சி மக்கள்லாம் மக்களா தெரியலான்னு தெரியல. 4200 கோடி ரூபாய்க்கு மேல மழைநீர் வடிகால் வேலை அந்த சென்னை கார்பரேஷன் நடக்குது. இங்க நீங்க குடியிருக்கிற வீட்லயாவது சொல்லுங்க, எந்த தெருவுலையாவது மழைநீர் வடிகால்ன்றது அந்த தெருவில் இருக்கக்கூடிய சின்ன கால்வா, அந்த கால்வா ஒழுங்கா தூர்வாரி பண்ணியிருந்தா நம்மளுக்கு மழை நீர் ரோட்ல நிக்காது, சாக்கடை நிக்காது. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணிருக்காங்க நான் கேட்டிருக்கேன். ஏற்கனவே கேள்வி வரல. நான் இதை எழுத்துப்பூர்வமா 9 மாசம் கேட்டதுக்கே இது வரைக்கும் எங்களுக்கு பதில் வரல. ஜூன் மாசம் நான் கேட்ட கேள்விக்கும் பதில் வரல. இன்னைக்கு இதெல்லாம் கமிஷனருக்கு நம்ம சார்பா, மக்கள் சார்பா தான் நாங்க கொடுக்க இருக்கிறோம். அதே போல நம்ம இல்ல 40வது இடத்துல இருக்கோம், கடைசி இருக்கும் மதுரை மாநகராட்சி. உங்களுக்கே தெரியும், அது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய MP அதை சொல்லியிருக்கிறார். அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மதுரை MP இந்த 40வது இடத்துல இருக்கு, சரியா வேலை செய்யல மதுரை மாநகராட்சின்னு சொல்லி. அப்ப இதுக்கு காரணம் என்ன? தனியார் ஒப்பந்தமா இல்ல மாநகராட்சி நிர்வாகமா அப்படின்றது உங்க முடிவுக்கே நாங்க விடுறேன். ஆனா 40வது இடத்துல இருக்கிற இது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்ப சரியா மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. 16 பிரதான கால்வாயை தூர்வாருங்கன்னு சொன்னோம். அப்பப்ப மட்டும் லைட்டா தொடச்சு விட்டு போயிடுறாங்க. நீங்களே எல்லா இடத்துல இருக்கு, அதுல கொசு வரும். இப்ப டெங்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு, மழை தண்ணி வெளியே போகல. இப்படி நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அதே மாதிரி 15 வார்டோட பிரச்சனைகளும் அவங்கவுங்க கையில எடுத்து வந்திருக்கோம். எல்லா பேருமே அதை கொடுக்க போறோம். கொஞ்சம் காட்டினா சரியா இருக்கும், கொஞ்சம் காட்டலாம். இப்ப நானுமே எங்க பெத்தானி காட்டுங்க தம்பி, பூரா பேருமே கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. இதை இன்னைக்கு மக்களுக்காக கொடுக்க போறோம். நாங்க சும்மா இல்ல. அதே போல அடுத்து மாமன்ற கூட்டம் நடக்கலைன்னா எடப்பாடியார் ஆணைக்கிணங்க எங்க செல்லூரார் ஒரு தலைமையில மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நாங்க மதுரை மாநகராட்சியை கண்டிச்சு செய்வோம், தமிழ்நாடு அரசை கண்டிச்சு செய்வோம். காரணம், மாமன்றம் கூட்டாம இருக்க மக்களோட பிரச்சனையை நம்ம பேச முடியாது, செய்ய முடியாது. அதனால எல்லாருக்காக தான் நாங்க குரல் கொடுக்கிறோம். நீங்க தயவுசெய்து இது வரைக்கும் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நன்றி. சார், இப்ப நான் கேட்கிறேன் சார், மாமன்றத்துல நாங்க கேட்டுட்டோம், எழுத்துப்பூர்வமா அதுக்கு ஆன்சர் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த 9வது மாசம் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. ஆனா எல்லா அப்படி இருக்கு கவர்மெண்ட், உங்க கவர்மெண்ட். அதைத்தான் நான் சொல்றேன். நாங்க எவ்வளவுதான் போராடுறது, நான் மற்றவங்க மாதிரி, நாங்க மற்ற மாதிரி பொலிட்டிக்ஸ் பண்றதுக்கு, சாயம் பூசுறதுக்காக வெளிநடை பண்றது அப்படி இப்படி பண்ணவே நாங்க இல்லை. என்னைக்காக பண்ணியிருக்கோமா? மக்கள் பிரச்சனைக்காகத்தான் பேசுவோம், மக்களுக்காகத்தான் இருப்போம். அவங்க எவ்வளவுதான் எங்களை திட்டினாலும் நாங்க உட்கார்ந்து எங்க மக்கள் பிரச்சனை பேசிட்டு தான் வெளியே வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், அசால்ட்டாலாம் போறதில்ல. இன்னைக்கு நாங்க பிரதான எதிர்கட்சி எடுத்த முயற்சியின் அடிப்படையில தான் இந்த ஊழல் வெளியே கொண்டு வந்தோம். இந்த மேயரை வெளியேற்றணும், இந்த மண்டல தலைவரை வெளியேற்றிருக்கிறோம், நிலைக்குழு தலைவர் வெளியேற்றணும். பூராமே எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எடுத்த பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம், கண்டனம் பண்ணோம், வழக்கு தொடர்ந்தோம். எல்லாரோட இதுல தான், உங்களோட சப்போர்ட்ல தான் பண்ணியிருக்கோம்ன்றது பிரதான எதிர்கட்சி பண்ணா கூட இன்னி நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்ய முடியல ஒரு சூழ்நிலை வருகிறது. அதே மக்களுக்காக ராஜினாமா எல்லா கமிஷனரும் சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு உச்சகட்ட எதிர்ப்பு. சார்,
இது வந்து எங்க தலைமை எடுக்கணும் முடிவு. அதே நேரத்துல ராஜினாமா பண்றது வந்து அதுக்காக அந்த எங்களை நம்பி இருந்த மக்களுக்கு நாங்க எதை செய்யணுங்க? சாகர வரைக்காவது எங்களுக்காக எடுத்த மக்களுக்கு, அதுவும் அந்த பீரியட் வரைக்கும் நாங்க உழைச்சு அவங்களுக்காக குரல் எடுக்கக்கூடிய இடம் தான் மாமன்றம். அதுல எப்படியும் போராடி தான் நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்கள் நடக்க மாட்டேது. இப்ப இந்த 100 வார்டு பிரச்சனையை நான் பேசியிருக்கிறேன். இது எல்லாமே இன்னைக்கு நேற்று பேசல, டெய்லியும் தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நாங்க அடுத்து இந்த நகரமே போய் இதுல வந்து சரியான நடவடிக்கை எடுக்க பழையபடி நாங்க வழக்கு தொடருவோம். மக்கள் பிரச்சனை எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு மேயர் இல்லாததுதான் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதாவது மேயர் இல்ல, இப்போ ஒரு மேயர் ஆக்டிங் மேயர் போட்டிருக்காங்கல்ல, எப்படி மேயர் இல்லை நீங்க சொல்லலாம்? டெப்டி மேயரை தானே பொறுப்பு மேயர் போட்டிருக்கீங்க, அவரை வச்சு நீங்க நடத்தலாம்ல. அப்போ உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள பிரச்சனைக்காக 20 லட்சம் மக்களை நீங்க புறக்கணிக்கிறீங்களா? வெளியே உலகத்துல நல்ல மாதிரி காட்டிட்டு ஏன் அவங்க நீங்க தானே டெப்டி மேயர் போட்டிருக்கீங்க, நீங்க தானே டெப்டி பொறுப்பு மேயர் போட்டிருக்கீங்க, அப்ப நீங்க பண்ணலாமே. குறிப்பா பொறுப்பு மேயர் சொல்றீங்க, அந்த பொறுப்பு மேயர் மதுரையோட எம்பியோட சேர்ந்து வந்து மதுரை மாநகராட்சி ஆணையரை சந்திச்சு இந்த வணிக ரீதியாக உள்ள அந்த தகவல் மையத்தையும் கலாச்சார மையத்தையும் வாடகைக்கு விடுறீங்க, அந்த டெண்டரை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி எம்பியோட சேர்ந்து ஒரு கோரிக்கை மனு கொடுக்கறதுல பிரஸ் மீட்ல வந்து கூட இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அப்புறம் எப்படி அந்த மாநகராட்சியோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அப்படி நான் கேட்கறதுங்க, தமிழ்நாடு அரசு அவர் தாங்க நியமிச்சிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், நீங்க எல்லாம் சேர்ந்தானே 4 கவுன்சிலர் உள்ளவரை மேயர் ஆக்கிருக்கீங்க, துணை மேயரா போட்டிருக்கீங்க. அது யாரோட குற்றம்? நாங்க வந்து சொல்லத்தானே செய்வோம். கேட்டா எங்க உட்கட்சி விவகாரம் நீங்க எதுக்கு தலையிடுறீங்கன்றாங்க, எங்க கூட்டணி பிரச்சனை நீங்க எதுக்கு தலையிடுறாங்க. நாங்க செய்யறது மக்களுக்காக பிரச்சனை பண்ணாத. இப்போதைக்கு பொறுப்பு மேயர்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, ஆக்ட் ஆகிட்டு இருக்காருல, மாமன்றத்தை நடத்திருக்கலாமே. அவங்க புது மேயர் தேர்வு செய்யற வரைக்கும் அவங்க பொறுப்பு, அது அவங்க செய்யறது அவங்க பொறுப்பு. பட் அவங்க வந்து இதை பண்ணலாமே. பொறுப்பு மேயருக்கு அது வந்து எங்க தேவையில்லாத விஷயம் சார். எங்களுக்கு மக்கள் பணியே நடக்கணும்னா இதுக்கு மேல உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஆமா, எங்க தலைமை தான் இப்ப எடப்பாடியாரனோட ஆலோசனை பெற்று, எங்க மாவட்ட செயலர் அண்ணன் செல்லூர் அவரோட ஆலோசனை பெற்று தான் எதையுமே சொல்ல முடியும். குறிப்பா இந்தியாவில் சுகாதாரமற்ற முதல் மாவட்டமாக மதுரை வந்திருக்கு. ஆனா மதுரை மக்களை அனைவரும் வந்து வேதனைப்படுறாங்க. ஆனா மேயர் மட்டும்தான் அந்த பதவி வந்து இல்லாம இருக்கு. அவங்க வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. மாநகராட்சி ஆணையர் இருக்காங்கல்ல, ஆனா அவங்களும் இப்ப அந்த பதவி காலியா இருக்கான்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு வந்து மக்கள் நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அவங்க ஏன் அந்த நடவடிக்கை இப்ப வந்து அதைத்தான் இப்ப நாங்க மேயர் இல்லாதனாலதான் மாநகராட்சி கமிஷனரை பாக்குறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மனுவை வந்து அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கோம். அவங்க இதுக்கு முன்னாடி மேயரை காமிச்சுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மேயர் இல்ல, மேயர் இல்லாம ஆணையாளர்கிட்ட நாங்க எல்லாம் கொடுக்குறோம். இதை துரியப்படுத்தணும், இதை விரைவுபடுத்தணும். அதுதான் எங்க வேலை. கமிஷனரை மாத்துறது போறது எல்லாமே அரசோட வேலை, எங்க வேலை இல்லை. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்க, மக்கள் சொத்து வரி முறை கேட்டுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இருந்தது. இப்ப மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டிப்பா இருக்கு. அதான் அடுத்த மாசம் போராட்டம். இப்ப மாமன்றம் கூட்டாததுக்கே கண்டிக்க போறோம். மாமன்றம் கூட்டாததுக்கு ஒரு கண்டிக்க போறோம். அதே நேரத்துல மேல எங்கிட்ட வாங்கி இனி அடுத்த விஷயங்கள் மக்கள் பிரச்சனைக்காக எப்பயும் போராடக்கூடிய எங்க கட்சி கண்டிப்பா இதுக்கும் போராடும். அதுக்கு முன்னாடி இதை காட்டணும்ல, இதை கொடுக்காம விட்டாங்கன்ற ஒரு இன்டென்ஷன் கடை எல்லாரும் முன்னாடி அதை கொடுக்க போறோம். கூட்டு குடியிருப்பு திட்டத்துல குறிப்பா அதிமுகவோட வார்டுகளை வந்து மாநகராட்சி புறக்கணிச்சுன்னு சொல்ல வரீங்களா? தமிழக முதல்வர் 7ஆம் தேதி திறக்க போறாங்க. அப்படி சொல்ல முடியாது சார். அப்படிலாம் இல்ல பிரதர். அதுக்காண்டி அதிமுக வார்டு நான் சொல்ல கிடையாது. செல்லூர்ல இருக்கிறவங்க எது பொதுவாவே 100 வார்டுலயுமே ரேண்டமா தான், அதெல்லாம் வந்து மாற்று கருத்து இல்ல. ரேண்டமா தான் எல்லா இடங்கள்லயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு, சரியா ஃபுல்ஃபில் ஆகல, உடைஞ்சு போகுது, ரிகர்சல் பார்க்கும் போதே உடையுது. அப்ப இப்படி இருக்கும்போது சிஎம் வந்து எப்படி தொடங்கி வைக்க முடியும்? அது 7ஆம் தேதி தொடங்கி வைக்கிறதாக ஒரு செவிவழி செய்தி தான். கண்டிப்பாக நாங்க வந்து அதை முழுசா முடிக்கலன்னா அதிமுக குரல் கொடுப்போம், வெளியிருந்து கூட குரல் கொடுப்போம், அதை விடவே மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு வந்து அது உரிய நேரத்தில் உரிய இது நடவடிக்கை எடுக்காம அவங்க வாட்டு திறந்து விட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக அதை திறக்கிறதுக்கு முன்னாடி உரிய போராட்டம் இருக்கும். என்ன சார்? ஆமா, மாமன்ற கூட்டம் அடுத்த தடவை நடத்தலை என்றால் அதிமுக எங்க எடப்பாடியாரோட ஆணைக்கு இணங்க செல்லூரார் தலைமையில கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டம் மதுரையில 20 லட்சம் மக்களுக்காக போராடும். இப்ப சார் இப்ப பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் இல்ல, எங்க கவுன்சிலர் ஃபண்டே சாங்ஷன் ஆக மாட்டேங்குது மண்டலத்துல. சரி, மண்டலத்துல முடியறத மாமன்றத்துல தீர்மானம் வச்சுதான் எடுக்க முடியும்.
இப்ப தீர்மானம் பாஸ் பண்றதுக்கு மாமன்றம் கூடல. சோ நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்ல, பெரிய விஷயங்கள் நிக்குது. அதே நேரத்தில் சின்ன விஷயங்களும் மக்களுக்கு அன்றாட விஷயங்கள் கூட நிக்குது, தடைப்படுது. இப்ப உதாரணத்துக்கு பட்டா வழங்கணும், பட்டா வழங்குறது கூட இங்க தீர்மானம் போட்டுதான் பட்டா வழங்கணும். அப்ப பட்டா வழங்குறது கூட நிக்குது. எல்லாமே மாமன்றத்தினாலதான் நிக்குது. அதனால மாமன்றத்தை நீ அடுத்த தடவை நடத்தாம இருக்க விட மாட்டோம். கண்டிப்பா நடத்துறதுக்கான எல்லா போராட்டங்களும் நான் பண்ணுவேன். இன்னைக்கு கூட கூடல்புதூர் பகுதியில, குடியிருப்பு பகுதியில குப்பையில கூட கொண்டு போய் இந்த தனியார் நிறுவனம் குட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராட்டங்கள் பண்றாங்க. அது நிறைய இடங்கள் சட்ட நிதி உள்ளிட்ட பகுதி எல்லாம் குப்பைகள் போட்டுறாங்க. இதுதான் 40வது இடமாயிருச்சு. குப்பை மாநகரம் தானே, கோயில் மாநகரம் குப்பை மாநகரம் தானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பை மாநகரம் சொல்லியாச்சு. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப மோசமா தான் இருக்கு. நன்றி 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 சார்.